ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை எப்படி வைரல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு வந்து 6000 ஃபாலோவர்ஸ் 7000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, ஆனால் எனக்கு வியூஸ் வந்து 600 700 தான் போகுது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு 4000 5000 ஃபாலோவர்ஸ் வந்து இருக்காங்க, எனக்கு அப்படியே ட்ராப் ஆகுது, ஃபாலோவர்ஸ் வந்து குறையிறாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது. உங்களுக்கான சின்ன சின்ன ட்ரிக்ஸும் நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோஸில். எப்படியெல்லாம் நான் வந்து இந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடிய பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு யாரெல்லாம் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நியூ சப்ஸ்கிரைபர் அப்படின்ட்டு. சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போது கேப்ஷன் கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் கேப்ஷன் கொடுக்கும்போது பெருசாக கொடுங்கன்னு நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு பெருசாக கொடுக்க பிடிக்கலன்னா நீங்கள் இன்னொரு விஷயம் கூட பண்ணலாம். அந்த கேப்ஷனில் வந்து வெயிட் ஃபார் தி எண்ட், வாட்ச் டில் எண்ட், அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் கொடுக்குறது மூலிமா அந்த வீடியோவோட லாஸ்ட்டில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வீடியோ ஃபுல்லாக பார்ப்பாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி நீங்கள் வந்து கேப்ஷன் கொடுக்குறதும் உங்களோட வீடியோவோட வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் வந்து நீங்கள் ஒரு வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு ரீல் வந்து போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் அவங்க வந்து அதை வந்து 2 வாட்டி பார்க்குறாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் அந்த கேப்ஷனை படிச்சுட்டு ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா இதில் என்ன சொல்ல வரா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு வாட்டி அவங்க பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி 2 வாட்டி பார்க்கும்போது 15 செகண்டுங்கிறது வந்து 30 செகண்ட் ஆகும். ஸோ அப்படி ஆகும்போது உங்களோட வீடியோவோட வாட்ச் ஹவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் இன்னும் 2 பேர்த்துக்கு வந்து உங்களோட வீடியோ சஜஷனாக போகும். ஸோ அதனால தான் சொல்கிறது, நீங்கள் உங்களோட கேப்ஷனில் பெருசாக கொடுங்க, முடிஞ்சால் பெருசாக கொடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வாட்ச் டில் எண்ட், வெயிட் ஃபார் தி எண்ட், அந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களோட வீடியோவில் கேப்ஷனில் வந்து எழுதுங்க. அடுத்தது செகண்ட் டிப்ஸ் வந்து என்ன அப்படின்னா, ஹேஷ்டேக்ஸ் நான் நிறைய வீடியோவில் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் என்ன சொல்ல போகிறேன், புதுசாக என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நிறைய பேர் என்கிட்ட எப்படி ஹேஷ்டேக்ஸ் எடுக்கிறது, என்ன பண்ணுறது, சர்ச் பண்ணால் வரல, அப்படி இப்படி நிறைய கொஸ்டின் சொல்லிட்டீங்க. ஸோ உங்களுக்காகவே பொதுவாக ஒரு 4 ஹேஷ்டேக்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். நான் இது சொல்லவே கூடாதுன்னு நினச்சேன். ஸோ பரவாயில்ல, நிறைய பேர் கேட்குறாங்க, ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்களோட போஸ்ட்டுக்கு ரிலேட்டடான ஹேஷ்டேக்ஸாக போடுங்க. பொதுவான ஒரு 4 ஹேஷ்டேக்ஸ் மட்டும் சொல்கிறேன். அது என்னென்ன அப்படின்னா, ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், ரீல் இட் ஃபீல் இட், இந்த 4 ஹேஷ்டேக்ஸும் பொதுவாக எல்லாத்தோட போஸ்ட்லையுமே வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ப்ளோர் பேஜுங்கிறது யூஸ் பண்ணலாம், எக்ஸ்ப்ளோர் ரீல்ஸுங்கிறது வந்து யூஸ் பண்ணலாம், வைரல், ட்ரெண்டிங், அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து இது போடணுன்ட்டு எந்த அவசியமும் இல்லை. சில போஸ்ட்டுக்கு மட்டும் போடுங்க. நான் இப்போ சொன்ன ஹேஷ்டேக்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணாதீங்க. உங்களோட போஸ்ட்டுக்கு ரிலேட்டடான ஹேஷ்டேக்ஸ் கொஞ்சத்தை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் சொன்னதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க் ஆச்சு அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா வந்துட்டு விட்டுருங்க, லீவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லா ஹேஷ்டேக்ஸையும் காப்பி பேஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க. 15 to 20 ஹேஷ்டேக்ஸ் போடுங்க. அதுக்கப்புறமா உங்களோட போஸ்ட்டுக்கு ரிலேட்டடான ஹேஷ்டேக்ஸாக போடுங்க. இது எல்லாமே நான் ரிப்பீட்டடாக சொல்கிற சில விஷயங்கள் தான். ஸோ அதனால் இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன ஹேஷ்டேக்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரீல்ஸ் அப்லோட் பண்ணும்போது ஆல்சோ ஷேர் டு ஃபீட்ஸ் அப்படிங்கிறத வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் டிசேபிள் பண்ணி வச்சுருந்தீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ வந்து உங்களை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களோட ஹோம் பேஜ் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது உங்களோட வீடியோவும் சஜஷனாக போகும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறது, உங்களோட வீடியோவில் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது ஆல்சோ ஷேர் டு ஃபீட்ஸை வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களோட வீடியோவோட வியூஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதனால் ஆல்சோ ஷேர் ஃபீடை எனேபிள் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபாலோவர்ஸ்க்கு ரெக்கமெண்டாக உங்களோட வீடியோ போகணும் அப்படின்னா, நீங்கள் அதை ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட ஃபாலோவர்ஸ்க்கு வந்து அது காமிக்காது. அவங்களா உங்களோட பேஜில் வந்து விசிட் பண்ணி பார்த்தா தான் வந்து காமிக்கும். ஸோ அதனால் உங்களோட வீடியோ வந்து உங்களோட ஃபாலோவர்ஸ்க்கு போய் சேரணும் அப்படின்னா ஆல்சோ ஷேர் ஃபீடை வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்களோட வீடியோ வந்து நீங்கள் ஸ்டோரியில் போடுறது. அது விட்டு நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன், ஸ்டோரி வீடியோஸ்லேயும் கூட சொல்லிட்டேன், நீங்கள் போடுற வீடியோவை அப்படியே வந்து ஷேர் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா, நீங்கள் அப்படியே ஷேர் பண்ணுறது மூலிமா எந்த ஒரு யூஸுமே இல்லை. உங்களோட ஸ்டோரி வியூஸும் போகாது. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அப்படியே உங்களோட வீடியோவை அங்கேயே பார்த்துருவாங்க. ஸோ அதனால் உங்களோட மெயின் பேஜில் வந்து பார்க்கணும்னு அவங்களுக்கு எந்த அவசியமும் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் ஸ்டோரி போடும்போது அந்த ஸ்டோரி கொஞ்சம் வந்து மறைச்சிட்டு அதுக்கு டேப் ஹேர் அந்த மாதிரி வந்து
ஸ்டிக்கர்ஸ் வந்து அதில் ஃபிட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வீடியோவை வந்து உங்களோட பேஜில் வந்து பார்க்குற மாதிரி பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்டோரி வந்து நீங்கள் வெறும் ரீல்ஸ் நீங்கள் போடுற வீடியோ மட்டும் அப்படியே அப்லோட் பண்ணாமல் நீங்கள் வேறு புது புது வீடியோஸ் போடுங்க. இல்லை புது ஃபோட்டோஸ், இல்லை நீங்கள் போடுற கண்டென்ட் ரிலேட்டடான போஸ்ட்டு, இல்லைனா கொஸ்டின்ஸ் கேட்குறது, அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் பண்ணும்போது உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து எங்கேஜ்மெண்ட் க்ரியேட் ஆகும். அது மூலயமா உங்களோட பேஜ் வந்து அவங்க விசிட் பண்ணுவாங்க, உங்களோட ஃபாலோவர்ஸ். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஸ்டோரி வந்து நல்லா கவனமாக அட்ராக்டிவாக போடுங்க. நீங்கள் போடுற போஸ்ட்டை ஸ்டோரியில் ஷேர் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் உங்களோட ஸ்டோரியில் வந்து அதை மறைச்சிட்டு அவங்க வந்து உங்களோட மெயின் பேஜில் வந்து பார்க்குற மாதிரி பண்ணுங்கள். இப்படி நீங்கள் பண்ணுறது மூலிமா இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் என்ன பண்ணும் அப்படின்னா, இவங்க ஸ்டோரி பார்த்துட்டு பேஜை வந்து விசிட் பண்ணுறாங்க. ஸோ நான் அதனால இன்னும் 2 பேத்துக்கு நம்ம வந்து அவங்களோட ஃபாலோவர்ஸில் யாராவதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ அதனால தான் சொல்கிறது, உங்கள் ஸ்டோரி வந்து நிறைய போடுங்க. உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நிறைய ஸ்டோரிஸ் வந்து போடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட ஸ்டோரி நீங்கள் போகிற போஸ்ட்டை அப்படியே ஷேர் மட்டுமே பண்ணாதீங்க. உங்களால் எவ்வளோ ஸ்டோரி அட்ராக்டிவாக க்ரியேட் பண்ணி மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபாலோவர்ஸும் இன்க்ரீஸ் ஆவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஸ்டோரிஸ் பிடிச்சி உங்களை ஃபாலோ பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸ்டோரிஸ் வந்து ரிப்பீட்டடாக பார்த்துட்டே இருப்பாங்க, என்ன மாதிரி ஸ்டோரிஸ் போடுறாங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் உங்களோட ஃபாலோவர்ஸ் குறையாமல் இருக்கிறதுக்கும் இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம 20 செகண்ட் 30 செகண்ட் வீடியோ போடுறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நம்ம போடுற கண்டென்ட் வந்து எப்படி இருக்குது, 10 செகண்ட் போட்டாலும் நம்மளோட கண்டென்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்மளோட கண்டென்ட்டில் வந்து நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ எல்லாருமே நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ இல்லையோ, உங்களோட மியூசிக் சூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் நீங்கள் போடுற கண்டென்ட் சூஸ் பண்ணுறது, ரெண்டுமே வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். மியூசிக் அப்படிங்கிறது உங்களோட வீடியோவை விட ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ அதனால் வீடியோ, மியூசிக் ரெண்டுலேயுமே வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் போடுற கண்டென்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு முக்கியமான விஷயம். நீங்கள் என்ன வீடியோ போடுறீங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன வீடியோ போட்டாலும் எல்லோரும் பார்ப்பாங்க அப்படின்ட்டு கிடையாது. நம்ம மற்றவங்க வீடியோவில் விட நம்ம வீடியோ என்ன யூனிக்காக இருக்குது அப்படின்னு தான் வந்து பார்ப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் போடுற வீடியோ எப்படியோ அப்படியே வந்து ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணி அப்படியே தயவு செஞ்சு போடாதீங்க. ஸோ அதனால் நீங்கள் போடுற வீடியோ வந்து எப்படி இருக்கணும், அதாவது நீங்கள் போடுற வீடியோ வந்து கண்டென்ட் வந்து எந்த மாதிரி கண்டென்ட்டாக இருக்கணும், மற்றவங்களுக்கு நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கு பிடிக்குமா பிடிக்காதா, சப்போஸ் அந்த வீடியோவை வேறு யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம அந்த வீடியோவை பார்ப்போமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே யோசித்து நீங்கள் உங்களோட வீடியோவை வந்து மேக் பண்ணுங்கள். அடுத்ததான் நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன், இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம போடுற வீடியோ வந்து ஷேர் பண்ணுற மாதிரியும் சேவ் பண்ணுற மாதிரியான வீடியோஸாக வந்து இருக்கணும். அது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஷேர் பண்ணுறது அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி அந்த ஷேர் இது தொட்டு நம்ம அதர் ஆப்ஸுக்கோ இல்லை வாட்ஸ்அப்புக்கோ வேறு ஏதாவது ஷேர் பண்ணால் தான் நம்மளது வந்து ஷேராக கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அது வந்து அதிகமாக வராது. ஆனால் சேவ்ங்கிறது வந்து அதிகமாக வரும். ஏன்னா அவங்க என்ன பர்பஸ்க்காக வேணாலும் உங்கள் வீடியோ சேவ் பண்ணலாம். நீங்கள் போட்ட கண்டென்ட் பிடிச்சி சேவ் பண்ணலாம், அவங்க ஸ்டேட்டஸ் போடுறதுக்காக சேவ் பண்ணலாம், இல்லை அவங்க வந்து மற்றவங்களுக்கு அனுப்புறதுக்காக சேவ் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் சேவில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். இது வந்து எப்படி சேவ்னா என்னென்னா, இந்த வீடியோவை நீங்கள் போடுவீங்க இல்லையா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்குது தெரியுதா, அந்த பாக்ஸ் தான் வந்துட்டு நம்ம சேவ் பண்ணுற வீடியோன்னு சொல்லுவோம். ஸோ அதை கொடுத்தாங்க அப்படின்னா அதை சேவாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இல்லைனா 3 டாட்டை கிளிக் பண்ணி நம்ம சேவ் பண்ணலாம். ஸோ ஷார்ட்கட் வந்து இது. ஸோ உங்களோட வீடியோ வந்து ஷேர் அண்ட் சேவ் பண்ணுற மாதிரியான வீடியோஸாக வந்து இருக்கணும். அது ரொம்பவே இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஸோ அப்போ தான் உங்களோட வீடியோ வந்து வைரல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ப்ளோர் பேஜுக்குமே வந்து ரீச் ஆகும். ஸோ இது உங்களோட வீடியோ வந்து ட்ரெண்ட் ஆகிறதுக்கு இந்த ஷேர் அண்ட் சேவ்ங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். இன்னொரு வீடியோவில் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எப்படி அப்படின்ட்டு. ஸோ அதனால் உங்களோட வீடியோ வந்து உங்களோட கண்டென்ட் வந்து ஷேர் அண்ட் சேவ் பண்ணுற மாதிரியான கண்டென்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மாதிரியான வீடியோஸ் போடுறவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னா, நீங்கள் வீடியோ எடிட் பண்ணும்போது சும்மா அடுத்த ஆன்லைன்லேருந்து ஒரு வீடியோவை டவுன்லோட் பண்ணி அப்படியே உங்களோட ஐடி நேம் மட்டும் போட்டு அப்படியே அப்லோட் பண்ணாதீங்க. நான் இது நிறைய இதில் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி அப்லோட் பண்ணாதீங்க. அது வந்து யூஸ்லெஸ் தான். ஏன்னா அது வந்து அந்த வீடியோவில் ஒன்றுமே இல்லை, வெறும் வீடியோ மட்டும் தான் இருக்குது. ஸோ அதனால் யாருமே வந்து அதை வந்து பார்க்க கன்சிடராக கூட பண்ண மாட்டாங்க, இது ஒரு வீடியோன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நீங்கள் வீடியோ எடிட் பண்ணும்போதே உங்களோட வீடியோவில் அந்த சாங் லிரிக்ஸ் இல்லைன்னா அதை பற்றி ஏதாவது கவிதைகள் இல்லைன்னா ஏதாவது குவாட்ஸ் மாதிரி எழுதி அதுக்கப்புறமா அப்லோட் பண்ணுங்கள். இது வந்து அந்த குவாட்ஸை படிக்கிறதுக்கே அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு வாட்ச் ஹவர்ஸ் சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த நீங்கள் வைக்கிற கேப்ஷன், உங்களோட வீடியோவில் எழுதியிருக்கிற விஷயம், இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு பிடிச்சி போய் கூட உங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வீடியோ எடிட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு எடிட் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு சின்ன டிப்ஸ். நீங்கள் உங்களோட வீடியோவில் வந்து ஏதாவது எழுதுங்க, குவாட்ஸாவோ இல்லை ஏதாவது கவிதைகளாவோ இல்லை ஏதாவது சாங்ஸோட லிரிக்ஸாவோ வந்து எழுதுங்க. இது உங்களோட வீடியோ வந்து ரீச்சுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். இது நான் பண்ணுற விஷயம். நான் பண்ணுறதுனால உங்களுக்கு சொல்கிறேன்.
அதுக்கப்புறமா இன்னொரு குட்டி டிப்ஸ் வந்து என்ன அப்படின்னா, நீங்க வீடியோ எடிட்டிங்லேயோ, இல்ல உங்களோட கேப்ஷன்லேயோ எதுல வேணா நீங்க உங்களோட வீடியோல எழுதுங்க. டேக் தட் ஃப்ரெண்டு, டேக் தட் பாய், டேக் தட் ப்ளே பாய், டேக் தட் பார்ட்னர் அந்த மாரி நீங்க எழுதும்போது, நீங்க உங்களோட வீடியோக்கு ரிலேட்டடா யாராவது அவங்களோட ஃப்ரெண்ட் இருந்தாங்க அப்படின்னா, அவங்கள வந்து டேக் பண்ணி விடுவாங்க. ஸோ டேக் பண்ணி விடுறது மூலியமா அவங்களும் வந்து இந்த ரீல பார்ப்பாங்க. அப்பயும் உங்களுக்கு வந்து வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால டேக் தட் ஃப்ரெண்ட் அந்த மாதிரிலாம் எழுதி உங்களோட கேப்ஷன்ல எழுதுங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட வீடியோலயே மேல வந்து அந்த மாதிரி எழுதுங்க. ஸோ அதுவுமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். உங்களோட ரீல்ஸ் வந்து ட்ரெண்டிங் ஆகறதுக்கு. ஸோ அதனால இதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னா, நீங்க ரீல்ஸ் எல்லாமே கரெக்ட்டா பண்ணி, எல்லா விஷயத்தையுமே கரெக்ட்டா பண்ணிட்டீங்க. உங்களோட வீடியோ எடிட்டிங் கரெக்ட்டா பண்ணிட்டீங்க. ஆனா நீங்க போஸ்ட் பண்ற டைம் வந்து வேற ஏதாவது ஒண்ணு இருந்தாவோ, காலையில, மத்தியானம் அந்த மாதிரி உங்களோட ஃபாலோவர்ஸ் ஆன்லைன்லேயே இல்லாத டைம்ல நீங்க போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களோட வீடியோ வந்து வியூஸே போகாது. நீங்க இப்போ போஸ்ட் போட்டு ஒரு 1 ஹவருக்குள்ள இவ்வளோ லைக்ஸ் வந்திருக்கு அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து உங்களோட போஸ்ட் வந்து எக்ஸ்ப்ளோர் பேஜுக்கு வந்து ரீச் ஆகுமே. இப்போ 1 ஹவருக்குள்ளே வந்து ஒரு 1000 லைக்ஸ் வந்துருச்சு, இல்ல 1000 சேவ் வந்துருச்சு அப்படின்னா, உங்கள வந்து எக்ஸ்ப்ளோர் பேஜுக்கு வந்து உங்களது வந்து கொண்டு போகும் அல்காரிதம், இன்ஸ்டாகிராம் அல்காரிதம். ஸோ அதனால நீங்க வந்து உங்களோட ஃபாலோவர்ஸ் வந்து எந்த டைம்ல ஆன்லைன்ல இருக்காங்களோ, அந்த டைமா பார்த்து நீங்க வந்து போடுங்க. இத வந்து நான் ஃபைண்ட் பண்றதுக்கு நம்மளோட இன்சைட்ஸ்ல போய் நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சொல்லிட்டோம். நீங்க உங்களோட இன்சைட்ஸ்ல போயிட்டு ஃபாலோவர்ஸ்ல போயிட்டு டோட்டல் ஃபாலோவர்ஸ்ல போனீங்க அப்படின்னா, கொஞ்சம் கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா, லாஸ்ட்ல வந்து அந்த அனலிட்டிக்ஸ் இருக்கும். ஸோ அதில வந்துட்டு நீங்க பார்த்துக்கலாம் உங்களோட ஃபாலோவர்ஸ் எந்த டைம்ல இருப்பாங்கன்ட்டு. மோஸ்ட் ஆஃப் டைம் வந்துட்டு நான் 5 to 6, 6:30 அப்படி சொல்லியிருப்பேன். ஸோ அந்த டைம்ல வந்து ஈவினிங் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த டைம்ல வந்து நீங்க போஸ்ட் போடுங்க. அந்த டைம்ல உங்களோட ஃபாலோவர்ஸ் வந்து அதிகமான நபர்கள் வந்து ஆன்லைன்ல இருப்பாங்க. ஸோ அப்ப வந்து உங்களோட போஸ்ட் வந்து அவங்களுக்கு உடனே ரெக்கமெண்ட் ஆகும். அவங்க உடனே உங்க போஸ்ட்டுக்கு லைக் போடுவாங்க. இல்லனா சேவ் பண்ணணும்னு நெனச்சா சேவ் பண்ணுவாங்க. ஷேர் பண்ணணும்னு நெனச்சா ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அது மூலியமா டக்குனு வந்து உங்களோட அக்கவுண்ட் வந்து அப்படியே எக்ஸ்ப்ளோர் பேஜுக்கு உங்களோட வீடியோ வந்து எக்ஸ்ப்ளோர் பேஜுக்கு போயிரும். அது மூலியமா உங்களுக்கு வந்து இன்னும் லைக்ஸ் கிடைக்கும். எக்ஸ்ப்ளோர் பேஜுக்கு மட்டும் போயிடுச்சுன்னா, உங்களோட வீடியோ வந்து அவ்ளோ லைக்ஸ் கிடைக்கும். அவ்ளோ வந்து ஃபாலோவர்ஸ் வருவாங்க. எனக்கு இது நெறைய நடந்திருக்கு. ஸோ அதனால தான் சொல்றேன். எக்ஸ்ப்ளோர் பேஜுக்கு போக வைக்கிறது தான் உங்களோட வேலை. போனதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் அல்காரிதமே பார்த்துக்கும். அதோட விஷயத்த அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால எக்ஸ்ப்ளோர் பேஜுக்கு எப்படிலாம் போக வைக்கணும் அப்படிங்கிறத வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. ஸோ கரெக்டான டைமா பார்த்து வந்து போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல நான் ஃபுல்லா சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். எப்படியாலும் நம்மளோட ரீல்ஸ வந்து நம்ம வைரல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சஜெஸ்ட் பண்ணுங்க. நம்மளோட வீடியோ இன்னும் நீங்க லைக் பண்ணாம இருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு போயிருங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடயே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கத்த குடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா ஒண்ணுக்குடனே வரும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.